ரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, மொத்தமே கூலி பவர் ஹவுஸ் என்னைக்கும் குறையாத மவுசே மேல எனசுகளுக்கும் தனிகளுக்கும் பரிசுகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே கூலி பவர் ஹவுஸ். என்ன மார்க் வரப்போதோ தெரியல. நான் போட்டிருக்கேன், என்ன வாங்க தெரியல. அங்கேயே வந்தாலும் நல்லா நல்ல மாதிரி எடுத்துக்க போல. பரவாயில்ல, நினைச்ச மாதிரி வரல. வீட்டுல மட்டும் ஒரு 2 மார்க் நல்ல மக்கா இருந்தா ஏதாவது ஒரு நல்ல கல்வி சீட்டு பாத்துக்கலாம். படிக்கலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் லெவல்த் மேல படிச்சு பண்ண போறோம். எக்ஸாம் முன்னாடி படிக்கிறோம், எக்ஸாம் பாஸ் ஆயிட்டோம். விளையாட்டுன்றது என்னன்னு தெரியல. நம்ம பிடி சார் வந்து கேம் மேல ஒரு லவ் வந்துருச்சு. டெய்லியும் அதை பத்தி விளையாடாம யோசிக்காம எப்ப நம்ம அச்சீவ் பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம். படிப்பும் முக்கியம் தான், பட் ஆனா கூடவே விளையாட்டு இருக்கணும். வீட்டுல ஐடியா இல்லடா, வீட்டுல சொல்லிட்டேன், சொல்லிட்டாங்க. இன்னும் மார்க்க வீட்டுல சொல்லிப்பாரு சொல்றாங்க. இல்லைன்னா சூப்பரு. பில்லியன் இன்ஜினியரிங் சொல்லிட்டா நானும் ஒரு காலேஜ் பார்த்துருக்கேன். மதுரை அந்த காலேஜ் தான். தியாகராஜன் ரீசெண்டா அவங்க கூட அப்போ நான் போய் கரெக்டா போய் அந்த காலேஜ் தரப்பீங்களா போயிட்டு கம்மியா கட்டணும். ஹலோ ஹலோ நான் சொல்றது கேக்குதாப்பா? ஹலோ கேக்குதுப்பா. என்ன போன் பண்ணீங்க? அப்பா ரிசல்ட் வந்துருச்சுப்பா. என்ன மார்க் எடுத்துருக்க? நல்ல மார்க் தான்ப்பா எடுத்திருக்கேன். 600க்கு 584 எடுத்திருக்கேன்ப்பா. சரிப்பா சரிப்பா. அடுத்து என்ன படிக்கலான்னு? எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை. பால் பேட்மிண்டன் இல்ல பால் இங்க எடுத்து போட்டேன், தூக்கி போட்டேன். இல்லப்பா நெக்ஸ்ட் அது போலான்ட்டு ஐடியா இருக்கா? பாப்பா அப்பாதான் படிக்கல, நீயாச்சும் படிச்சு வரணும். சரிப்பா. சொந்தக்காரங்களாம் உனக்கு பெருசா எதிர்பார்க்குறாங்க. சரிங்கப்பா. இன்ஜினியரோ கண்டிப்பா இல்லை, டாக்டரோ கண்டிப்பா இருப்பா. சரிப்பா சரிப்பா. நம்ம சித்தப்பா வந்து இன்ஜினியரிங் படிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. சித்தப்பா? சரிப்பா. ஐடி தான் எப்போதும் பெருசா இருக்காங்க. ஐடியா? ஐடி. ஓகே ஓகே ஓகேப்பா. சரிப்பா. நான் சித்தப்பா கிட்ட பேசுறேன். சரிப்பா. நீ என்னன்னு பேசிட்டே முடிவு சொல்லு. சரிப்பா. சரிப்பா. சொல்றா, வீட்டுல ஒரு வழியா சொல்லிட்டேன். அவங்களும் பெருசாலாம் இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம யோசிச்ச மாதிரி மதுரைக்கு போகிறோம், சேர்றோம், போறோம். கடவுளே கணபதி, இப்போ நான் இங்கே வந்து காலேஜில் ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் ஒன்று தான். எப்படியாவது இங்கே நான் வந்து விளையாட தான் வந்திருக்கேன். எப்படியாவது விளையாடிட்டே ப்ளேஸ் ஆகிடணும். எங்கள் வீட்டில் வந்து நான் ப்ளேஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க. நான் விளையாட தான் வந்திருக்கேன். நான் விளையாடிச்சு நான் ப்ளேஸ் ஆகணும். எனக்கு பார்த்து
எப்படியோ ஒன்று காலேஜ் வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் இனிமேல் கோர்ட்டு தான் தேரணும். கோர்ட்டு தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கேட்டு வச்சுட்டு தானே வந்திருக்கேன். இங்கே தான் இருக்குதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் அந்த வழியாக போகாமல் அவங்க இந்த வழியாக போட்டாங்க. புரியாதா? ஒரு 2 ஸ்டெப் வச்சுட்டா நம்ம போட்டு வந்துடும். போகிறோம், அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறோம், ஃபர்ஸ்ட் நாளே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். வந்து இங்கே ஒரு கோர்ட் இருக்கா? இதுதான் நினைக்கிறேன்டா. ஆமாடா, இந்த கோட் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு அண்ணா இருக்காரு, நம்ம வேணா அவர்கிட்ட பேசி பார்ப்போமா? ஆடா, அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். ப்ரோ யார் பண்ணிட்டு ப்ரோ, நாங்கள் காலேஜுக்கு புதுசு, இதுதானே பால் பேட்மிண்டன் கோர்ட்டு. நாங்களும் இங்கே வந்து விளையாடலாம். இல்லைப்பா இங்கெல்லாம் வரைக்கும் இல்லை, ஸ்கூல்லலாம் விளையாடி இருக்கேன். இங்கே வந்து விளையாடணும் ஒரு ஆசை இருக்கு. இல்லைப்பா இல்லை கிளம்பு. என்னடா என்ன சொல்கிறது? இதுதான் பார்த்தேன். காலேஜ்னா அப்படி தான் இருக்கும் போல. நம்ம இங்கே வந்ததே இந்த விளையாடி நம்ம ஏதாவது பண்ணலான்னு நினைச்சோம். அவர் இப்படி சொல்கிறாரு. பட் ஆனால் ஈவினிங் வந்து திருப்பியும் ஒரு வாட்டி பேசலாம் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் மெயின் பில்டிங் போகிறடா. பரவாயில்லடா, அவன் கூட அவன் கிட்டே இருக்காங்க. காலேஜ் என்னவோ நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஈஸி. ஓகேவா? நீ யாருடா? Come in. Okay students, we are going to see about Python and in further classes we are going to see about Anaconda. என்னடா பைத்தான் அனோனா ஏதோ சொல்லிட்டுருக்காரு. பாம்பா இருக்கும் அப்படி. ஓகேடா, இந்த காலைல வந்துட்டோம். திருப்பி அந்த அண்ணா கிட்ட போய் பேசிட்டு விளையாடி இன்னைக்கு கிரவுண்டில் போய் விளையாடி ஆகணும்டா. விளையாடி இன்னைக்கு நம்ம அந்த அண்ணா கிட்ட பேசினாதான் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளும் உள்ள இறக்கி விடுவாங்க. ஏதாவது விளையாட்டு நம்மளும் ஏதாவது ஒரு லெவல் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம வந்ததுக்கான இது அந்த அண்ணா கிட்ட போய் பேசி பார்க்கணும். ஓகே, நாங்கள் கால் பண்ணோம்னா கிட்ட பேசணும். ஒரு இதெல்லாம் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் விளையாடி இருக்கோம், ஜோன் லெவல்லாம் விளையாடி இருக்கோம். நாங்களும் வந்து ஜோன் ஸ்கூலில் அடிக்கலாம், எவ்வளோ பெரிய பேரெல்லாம் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள இருக்க மாட்டோம், வெளியே தான் இருக்கணும். ஓகே, பால் எடுத்து சரியா? எப்போ வரம்பு நாளையிலேருந்து என்னடா பால் கட்டுவோம் ஏன் வர மாட்டாங்க. இல்லைடா, இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்கூலில் வந்து நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜூனியர் விளையாடி இருக்கேன், பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த நாள் தெரியும். பட் ஆனால் வந்து நான் ரெகனைஸ் பண்ணுறேன். என்னடா ரெகனைஸ் பண்ணுறேன். அதுக்கு மேல அவுட் போடு நீ அடிச்சு வெளில போடணும். இப்ப நானு ஓகேவா?
அட்டா போறாடி அம்மா எடுத்துக்கோ தம்பி என்னடா ஆமா எடுத்துக்கோ உள்ள போறாடி வெளியே போறாடி வெளியே போங்க ஒரு பால் போறாடி ஒரு பால் வெளியே உட்காரு வெளியே உட்காரு வெளியே உட்காரு வெளியே உட்காரு அண்ணே என்ன ப்ரோ என்னாச்சு? ஆச்சே பிடிக்கல ப்ரோ. கீழே உட்காந்துருக்கீங்க. ப்ரோ விளாடவும் பிடிக்கல, விளாடவும் வரல. நான் வெளியே தாட்டி விட்டாங்க ப்ரோ. நானும் ஒரு வாரமாக வந்து பால் தான் பெருக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் வந்துடும் கேம்லாம். வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. வாழ்க்கையில எவ்வளோதான் நான் பார்க்குறது. என்ன வாழ்க்கையும் செட் ஆகல, கேமும் செட் ஆகல, ஸ்டடீஸும் செட் ஆகல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. வேஸ்ட்டு ப்ரோ. நான் ரீசெண்டாக தான் ப்ரோ அக்கௌண்ட் தவறிட்டாரு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. எப்படி என்னாச்சு? எல்லாம் ஒருத்தனால தான் ப்ரோ. வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் இருப்பான், ஒன்னா எல்லாத்துக்கும் காரணம். யாரு என்ன ஏதாவது குடும்பம் பிரச்சனையா? ஆமாம் ப்ரோ. 2 நாளைக்கு முன்னாடி அப்பாவை அவன் தான் ப்ரூவ் பண்ணிட்டான். இல்லை அதுதான். எப்படி நீங்கள் போலீஸ் கேஸ்லாம் எதுவும் கொடுக்கலையா? போலீஸ் கேஸ் தான். அவன்லாம் பெரிய ஆளு போய் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டான். அவன் கொன்னதே அவன் தான். இல்லை நீங்கள் பண்ணுங்க, போய் அப்ரோச் பண்ணிங்களா போலீஸை? இல்லை ப்ரோ, அவங்க அதெல்லாம் பெரிய ஆளு ப்ரோ. அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. சரி நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வேறு யார்த்தையாவது பேசி பார்ப்போம். ஸோ அவங்க எல்லாமே போலீஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க கையில் தான் ப்ரோ இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ அவங்களெல்லாம். ஓகே ப்ரோ, சொல்கிறத வச்சு என்னால் யாருமே கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சும்மா ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு அப்படின்றீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்காது. அவன் எப்படி இருப்பான், எந்த ஒரு பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அவனை பற்றி எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் ப்ரோ. ஆனால் நில்லுங்கண்ணா, வெள்ளை சட்டை போட்ட ஆளை வந்தான் ப்ரோ. ப்ரோ நீங்கள் சொன்ன அந்த வெள்ளை சட்டை ப்ரௌன் பேண்ட்டு வேணாம். டேய் சீக்ரெட்டோட வேலை தெரியுமாடா உனக்கு? ப்ரோ 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 அடிக்காது. வீட்டில் அதான் எனக்கே ப்ரோ புரியும். சீக்ரெட் ப்ரோ. அவங்க அப்பாவும் வந்து சிகரெட் குடிச்சுதான் டென்ஷனால இறந்துட்டாரு. அவங்க அப்பாவை கொன்னதே அவன் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் ப்ரோ சொல்கிறேன். வேணாம் ப்ரோ, அவனை விட்டுருங்க ப்ரோ. இன்னைக்கும் அந்த நாட்டை போய் நிறையா பேசி உள்ள போய் விளையாடிட்டு வந்தா கேட்டு பார்ப்பீங்க அந்த நாய்கிட்ட. ப்ரோ நேற்று வந்து இருந்தோம் பால் என்னடா உடம்புலாம் இருக்கான் ப்ரோ. நான் வேடிக்கை பாருங்க. இப்போதானே வந்திருக்கீங்க, அப்போ வேடிக்கை பாருங்க. ப்ரோ நாங்கள் ஆல்ரெடி வந்தோம், 2 நாளாக வந்தோம்ல. இன்னைக்கு பால் எடுத்து போட்டோம், இன்னைக்கு மேட்ச் ஆட்டோம். நீங்களும் விளையாடலாம். இப்போதானடா வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்னடா அவசியம்? விளாட்ணும் இல்லை நம்ம ஸ்கூலில் விளையாடிருக்கோம், கொஞ்சம் மேட்ச் தெரியும். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் விளாண்டான்னு எனக்கு தெரியாதாண்ணா? சொல்லலை, சொல்லி கொடுத்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டீம் எடுத்துகிட்டே போது உங்களை ஜெயிச்சு காட்ட நான் உங்களை நாளைக்கே இறக்குறேன்டா உள்ள. விளையாடலாம். விளாட்லாமா? சரி வா, நீ டீமை கூப்பிடுவோம். என்னடா நீ பாட்டுக்கு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக ஆடுறாங்கடா பார்த்து. இவ்வளோ விளையாடி பார்ப்போம்டா, என்னடா விளையாடுறாங்க. நம்ம ஸ்கூலில் விளையாட்டுருக்கோம்ல, எல்லாரும் சொன்னால் ஆடி பார்த்துக்கலாம்.
லவால் ஒன் லவ் டூ லவ் ரெடி டேய் ஏன் அடிக்குது சூப்பர்ண்ணே முடிச்சுடுங்க சூப்பர்ண்ணே அருமையான கைக்கே போடுங்க அடிக்க போடு என்ன அவுட் அடிக்கிறாங்க பாரு அவுட்டு கேம் லவ் வாவ் சூப்பர் மாசனே அதுக்கப்புறம் நான் வந்து விளையாடலாமா ஒண்ணுமா என்ன யாருன்னு தெரியல சைடு வளைஞ்சு ஓவர் அடிச்சுன்னா உங்களுக்கு பால் வந்து சக்சஸ் ரேட் அதிகமாகும். ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ரெடியா ஒரு நாங்கள் வச்சுக்கிறோம். அவ்வளோதான் இருக்கு பால். action எல்லாருமே நம்ம நல்லா தான் விளையாடுறோம். நல்லா ஷட்டில் பிடிக்கிறீங்க, நீங்களும் நல்லா ஸ்பின் ஏற்றிலாம் அடிக்கிறீங்க. நீயும் வர பால் கரெக்டாக தான் போடுறேன். ஓகேவா? எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. பெருசாக ரன்னிங் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதை நீங்கள் எனக்கு எப்படியோ கொடுத்துட்டீங்க. நானும் ஸோ நம்மளோட பெஸ்ட்